மனித சங்கிலி, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்று ஜெயலலிதாவின் சிறைவாசத்தை எதிர்த்து அதிமுகவினரும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்ட 4 பேருக்கு பெங்களூர் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். ஞாயிறன்று அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் நினைவிடத்தில் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் மேயர் துரைசாமி தலைமையில் உண்ணாவிரதம் இருந்தனர். கவுன்சிலர்களுடன் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர். கடுங்கோலன் கருணாநிதியின் சூழ்ச்சியால் இன்று பழிவாங்கப்பட்ட இந்த சிறையிருப்பு மாண்புமிகு தமிழகம் உடைத்தெறிந்து தமிழகத்துக்கு மீண்டும் ஆட்சி செய்ய வருவார். எங்கள் தமிழகம் மீண்டும் வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவார். சென்னை 142வது வார்டில் அதிமுகவினர் ஜெயலலிதாவுக்கு விடுதலை வேண்டி தீச்சட்டி ஊர்வலம் நடத்தினர். அமைச்சர் வளர்மதி உள்ளிட்ட அதிமுக மகளிர் அணியினர் தீச்சட்டி ஏந்தி வந்தனர். திருச்சி மாவட்டம் சிந்தாமணி, அண்ணா சிலை அருகே அதிமுக கவுன்சிலர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியிலும் அதிமுகவினர் உண்ணாவிரதம் இருந்தனர். கோவை மாவட்டம் ஆத்துப்பாலத்திலிருந்து பொள்ளாச்சி ஆனைமலை வரை 57 கிலோமீட்டருக்கு அதிமுகவினர் மனித சங்கிலி பேரணி நடத்தினர். ஞாயிறன்று காலை 9 மணிக்கு துவங்கிய போராட்டம் நண்பகல் 12 மணி வரை நீடித்தது. மேலும் ஞாயிறன்று தனியார் பேருந்துகள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்தனர். தனியார் பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி செவ்வாயன்று தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஜெயலலிதா ஜாமீன் மனு விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது.